இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு. நறுக்கி வச்ச 2 முருங்கைக்காய், 2 வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சது, ஒரு 8 சின்ன வெங்காயம், பூண்டு, 3 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு, 3 பீஸ் தேங்காய். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது டொமேட்டோ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், தேவையான அளவு சால்ட். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட கொதிக்கிட்டோம். மீன்வைல் ஒரு 3 பீஸ் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் வாட்டர் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா முருங்கைக்காயெல்லாம் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த கோகனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.